தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலம் அருகே கேஸ் சிலிண்டரை ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. எரிவாயு வெளியேறி வருவதால் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி கட்டுக்குள் வைத்துள்ளனர். கோவையில் இருந்து டேங்கர் லாரி கவிழ்ந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. வாயு கசிந்து வருவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம். வீடு வீடாக சென்று ரேஷன் கடை பணியாளர்கள் வழங்குவர் என தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தமிழக அரசிற்கு அழுத்தம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு அறிவிப்பு. சி, டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவு. சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பன தொடர்பான இன்று அலுவல் ஆய்வுக் கூட்டம். சபாநாயகர் அப்பாவு தலைமையிலான ஆலோசனையில் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயர்ந்து நிற்க முடியும். திமுக கொள்கைகளில் பாலின சமத்துவம் மிகவும் முக்கியமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். வேலைக்கு போகணும், பெண்கள் அதிகாரத்தில் போய் அமரணும், பெண்கள் உலக அறிவை பெறணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம், பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும். தமிழக காவல்துறையினர் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பெப்பர் ஸ்ப்ரே, எமர்ஜென்சி அலாரம் உள்ளிட்டவைகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அறிக்கை. பத்து வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்கதையாகி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு வலியுறுத்தல். திமுக அரசை குறை கூற காரணங்கள் இல்லாததால் ஒரே பொய்யை அரைத்து மக்களை ஏய்க்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் இன்றி அரசு செயல்பட்டு வருவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிருக்கு எதிரான குற்றங்கள் 8.29% அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக அரசின் சிஸ்டம் கெட்டுவிட்டதாகவும் விமர்சனம். திமுகவை பொறுத்தவரை, திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் 8.29% அதிகரித்திருக்கிறது. 2021 முடிவுக்கும் 2022 முடிவுக்கும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பாஜக மகளிர் அணி இன்று பேரணி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மாணவி வன்கொடுமையை கண்டித்து பாஜக மகளிர் அணி இன்று நடத்தவுள்ள நீதி பேரணிக்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி பேரணி சென்றால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநகர காவல்துறை எச்சரிக்கை.
போராடுவதற்குரிய வாய்ப்பை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும். தமிழக அரசிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். அதனால் அரசு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அணுகுவதாக தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும், அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இன்னும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. காவல்துறை நேர்மையான முறையில் புலன் விசாரணை செய்ய வேண்டுமென விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் 2 மடங்கு அதிகரிப்பு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றும் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கேள்வி. போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பெண் குழந்தைகள், நிறைய மகளிர் பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த வரிசையில இதுலயும் யாராவது ஒரு பெண்ணு அவங்களா அடுத்தது நாங்களா, அடுத்தது நாமா, அடுத்தது நீயா, அடுத்தது நானா அப்படின்ற கேள்வியோட எல்லாம் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரசியலாக்க கூடாது என பாஜக நிர்வாகி குஷ்பு வேண்டுகோள். பெண்களை கால்பந்து போல் அங்கும் இங்கும் தூக்கி போடக்கூடாது எனவும் வேதனை. ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே வந்து பேசினேன். பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன்? போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு வழக்கு தொடர்ந்த பாமகவின் கோரிக்கையை நிராகரித்து உயர்நீதிமன்றம் அட்வைஸ். பாஜக மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் தேர்தலுக்கான பொறுப்பாளர்கள் அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கான தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம். சென்னையில் வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா. 18 இடங்களில் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பிற்பகலில் பிரியாணி பிசினஸ், மாலையில் பாலியல் சீண்டல்கள் என ஞானசேகரன் அத்துமீறல். கொள்ளையடித்த பணத்தில் பண்ணை வீடு வாங்கியதும் விசாரணையில் அம்பலம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனின் மொபைல் அழைப்புகளை ஆய்விற்கு உட்படுத்திய சிறப்பு புலனாய்வு குழு. செல்போனில் இருந்து ஆபாச வீடியோக்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் வாட்ஸ்அப் சாட்டுகள் ஆய்வு. தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை இடையில் விடும் மாணவர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டு மாபெரும் சாதனை. பீகார், அசாம், ஹரியானா மாநிலங்களில் இடைநிற்றல் அதிகம் என மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தகவல். மத்திய அரசு நிதியை கொடுக்காமல் கழுத்தை நெரித்து மிரட்டல் விடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிவிடுங்கள், எங்கள் பிள்ளைகளை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என பேட்டி. எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவு செய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க
அதை நாங்களே பார்த்துக்கிறோம், எங்கள் பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்திருக்கோம் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டியல் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு, இது இன்னும் மிக விரைவாக 1வது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்கள் காத்துருக்கோம். தயவு செஞ்சு மாநில பட்டியலை கொடுத்துருங்க அப்படிங்கிறத. தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தினால்தான் நிதி வழங்குவோம் என மத்திய அரசு நிர்பந்திக்கவில்லை. எந்த மாநில அரசும் கூறாத குற்றச்சாட்டை தமிழக அரசு முன்வைத்துள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல, நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்க. அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதாக எழுந்த புகாருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மறுப்பு. செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் கண்டனத்தை பதிவு செய்வதாகின மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு கண்டனம். சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆபீசர்ஸே வருத்தப்படுறாங்க, எங்க ஆபீசர்ஸே சங்கடப்படுறாங்க. அப்ப நீங்க என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு. அரசு பள்ளிகளை தனியாருக்கு வழங்குவது தொடர்பான செய்தி வெளிவந்த நாளே மறுப்பு தெரிவிக்காதது ஏன்? அமைச்சர் அன்பில் மகேஷிற்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி.